ஹாய் நண்பர்களே! நான் நல்லாயிருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுள பிரார்த்தனை பண்ணிட்டு, யுனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய கணவர்கள் வந்து நெறைய பேர் நல்லவங்களாவும் இருப்பாங்க. நெறைய பேர் குடிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனா அந்த வீடியோ அமையும். என்னன்னா, என் கணவரும் வந்து ட்ரிங்க்ஸ் ரொம்ப அடிக்ட். வேல பார்க்குறதுல ரூ. 1000க்கு வேல பார்த்தா ரூ. 500க்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருவாங்க. எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. சண்டை போட மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அமைதியா சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. ஆனாலுமே எனக்கு ஹெல்த் பாதிக்குது. அமௌண்ட்டும் நமக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற கவலை எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுமே நினைச்சு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவங்க அதுலேருந்து மீண்டு வரல. அப்போ நான் அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்ட தான் நான் பிரார்த்தனை பண்ணேன். 4 மணிக்கு 4:01க்கு எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நெத்தியில வந்து நம்ம ஆள்காட்டி விரல வச்சு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்னு. நான் அப்போ வந்து சரி நம்ம மாமா ட்ரிங்க்ஸை விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து 4 மணிக்கு எனக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும். நம்ம எத்தனை மணிக்கு முழிக்கணும்னு நம்ம நைட்டு நினச்சிட்டு படுக்கோமோ அத்தனை மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக நம்மளை ஆள் எழுப்பி விட்டது மாதிரி யூனிவர்ஸ் எழுப்பி விட்டுருவாங்க. அப்போ நான் கரெக்டாக அந்த டயத்தில் எந்திரிச்சு அப்படியே நான் படுத்த இடத்துல எந்திரிச்சு அப்படியே உட்காந்து அந்த ஆள்காட்டி விரலை மட்டும் நெத்தியில் அந்த பொட்டு வைக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் நினச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நினைப்பேன். ரொம்ப நேரம் இல்லை, 2 நிமிஷம் பண்ணாமல் அவங்க திருந்தணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன். அது நினச்சேன், ஒரு மாதம் நினச்சேன். அது அவங்களுக்கு சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சுது. கூட சேர்ந்த ஃப்ரெண்டும் வந்து அவ்வளோ நல்ல கேரக்டரு. அதனால் அவங்களும் இதை விட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்னு, அதாவது என்னோடய பிரார்த்தனையாக இது எப்படின்னு நான் சொல்லதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த பிரார்த்தனை பண்ணினேன். அவங்க அதுலேருந்து ஒரு மாதத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிட்டு நீட்டாக அழகாக இருக்கிறாங்க. எப்போதுமே எனக்கு எந்த ஹெல்ப் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கணவர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ட்ரிங்க்ஸ் அடிக்டிட் ஆகிறத வந்து விடணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக விட்டுருவாங்க. விட்டது மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். விட்டுருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லது நடக்கும். இது வந்து சத்தியமான உண்மை, என் வாழ்க்கையில் நான் நடந்த உண்மை. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.